காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெருவைச் சேர்ந்தவர் மாரிமுத்து. 45 வயதான இவர் வக்கீல் குமாஸ்தாவாக வேலை பார்த்தார். மாரிமுத்துவுக்கு வாய் பேச முடியாத தெய்வானை என்ற மனைவியும் மகளும் உள்ளனர். தெய்வானையிடத்தில் கொளூர்பட்டியைச் சேர்ந்த வினோத் என்ற இளைஞர் அடிக்கடி தகாத வார்த்தைகளால் பேசியும் கையை பிடித்து இழுத்தும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து மாரிமுத்து கடந்த 2023ஆம் ஆண்டு நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து போலீசார் வினோத் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு மாரிமுத்து பஜாரில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ஜாமீனில் வெளிவந்திருந்த வினோத் கத்தியை எடுத்து மாரிமுத்துவின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த நகர் காவல்துறையினர் மாரிமுத்துவின் உடலை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தனிப்படை போலீசார் வினோத்தை தேடி வருகின்றனர். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.